ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம சௌபாக்கியவதி ட்ராமாவோட 17 பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோயினியை ஒத்த காலில் நிற்க வச்சு பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ தம்பிக்காரன் சவுண்டு கேட்டதும் அவள் ஓடி போயிடுப்பா. அப்படியே அங்கே கட் பண்ணால் இங்கே இந்த செகண்ட் ஹீரோ பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா நீ என்ன அப்பான்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். திரும்ப திரும்ப நான் கேட்குறேன், உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன், ஒரே ஒரு தடவை சொல்லிவிடு, அப்பான்னு உன் மனசார சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் சரி, நான் என்னோட வாயால் உன்னை அப்பான்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அவளும் பிடிவாதமாக தான் இருக்கா. அப்படியா, சரி ஓகே நீ சொல்ல வேணாம், நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறான். அதில் இந்த பொண்ணை வளர்த்தாங்கல்ல அந்த வளர்ப்பு அப்பா அம்மா, அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு கழுத்துல சுருக்க மாட்டிக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இப்ப என்ன அப்பான்னு கூப்பிடல, அப்புறம் நான் இவங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். உடனே இவ எதுக்கு எங்க அப்பா அம்மா பிடிச்சி வச்சிருக்க, ப்ளீஸ் அவங்க ரெண்டு பேரும் விட்டுரு, அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். நீ அப்பான்னு சொன்னா நான் இப்பவே அவங்கள விட்டுருவேன், இல்ல அவங்கள நான் ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். சரி ஓகே நான் அப்பான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இப்படி இல்லை, நீ இந்த டேபிள் மேல ஏறி நில்லுன்னு சொல்றான். அவளும் ஏறி நிக்கிறா. அப்புறம் இவன் ஒரு உறுதிமொழி சொல்லி கொடுக்குறான் பொண்ணு கிட்ட. நான் தான் உன்னோட உண்மையான அப்பான்னு உன் மனசார ஏத்துக்கணும், அப்புறம் அவனோட அப்பா கிட்ட நீ எப்பவுமே சண்டை போடக்கூடாது, அப்புறம் நான் இந்த அப்பா என்ன சொல்றனோ அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி சொல்லி கொடுக்க அவளும் அதையே சொல்றா. அந்த பக்கம் அந்த சைக்கோ பைய பொண்டாட்டி இதே மாதிரி ஒத்தக்கால நிக்க வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்க பொண்ணை நிக்க வச்சுட்டு இவன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். தம்பிக்காரன் கத்தும் போது ஓடி நம்ம ஹீரோயினி பார்த்துருப்பான். மொத்த ஃபேமிலியும் அங்கதான் இருக்கிறாங்க. அப்போ அவன் தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, அக்கா நீ எங்கேயும் போவாதக்கா, என் கூடவே இருக்கா, ப்ளீஸ்கான்னு சொல்லிட்டு கெஞ்சிரான். நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன், நீ எதுக்காக இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்கறா. இல்லை நீ என் கூட இருக்கவன்னு சத்தியம் பண்ணி கொடு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியே பயந்து போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பாட்டியும் சொல்லுது, ஆமாம்மா அவன் தான் சொல்கிறான்ல, அவன் ஏதோ பயந்து போயிருக்காமா, நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறான், நீங்கள் இரு, ராகவும் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுது. உடனே அவனும் முறைக்கிறான் பாட்டியை பார்த்துட்டு. அப்புறமா நார்மலாக அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை, இருக்கட்டுமே தாராளமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் மொத்த ஃபேமிலியும் கலைஞ்சு போயிடுறாங்க. அக்கா மடியில் படுத்துக்கிட்டு தம்பிக்காரன் உண்மையை சொல்கிறான். நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்க்கா, நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் எதுக்காக துஷால் நீ இப்படி பண்ண, அப்ப நீ பொய் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தம்பிக்காரன் அந்த கொடுமையை பார்த்துருக்காங்க. அதான் பொண்டாட்டியை ஒத்த காலில் நிக்க வச்சு பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அந்த கொடுமையை இவன் பார்த்ததுக்கு அப்புறமா தான் வேணும்னே ஒரு ஆக்ஷனை போட்டிருக்கான் கத்துற மாதிரி. இந்த விஷயத்தெல்லாம் அக்கா கிட்ட சொல்றான். என்னால அந்த கொடுமையை பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படிக்கா ஒன்று அவங்க கூட என்னால் அனுப்ப முடியும், அதனால தான்க்கா நான் அப்படி பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும்க்கா, உன் வீட்டில் நடந்தது கூட நான் என் கண்ணால பார்த்தேன்க்கா, உன்னை அந்த ராகு ரொம்ப கொடுமைப்படுத்துறான்ல அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாமல் என்ன கடத்தினதுக்கு பின்னாடியும் ராகுவோட பங்கு இருக்குன்னு சொல்லிடுறான். கூட்டிட்டு போய் வச்சு மறட்டினால அந்த விஷயத்தையும் சொல்லிடுறான். அப்புறம் எல்லாரோட போனையும் இவன் ஹேக் பண்ணி வச்சிருக்கான்ல அந்த விஷயத்தையும் தம்பி சொல்றான். அப்படின்னா நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பதட்டத்தோடய இடுப்புல சொறி வச்சிருக்க தன்னோட போனை எடுக்கிறா. அப்போ தன்னோட போனையும் அவன் ஹேக் பண்ணி தானே வச்சிருப்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. இவனும் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த போன்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். தம்பிக்காரன் அக்கா கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியே மொத்த ஃபேமிலிக்கும் பாயாசம் இவன் கையால செஞ்சுட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஆனா எதுக்காகப்பா இதெல்லாம் நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏம்மா நான் இதெல்லாம் உங்களுக்காக பண்ணக்கூடாதா என்ன, அப்ப நீங்க என்ன உங்க வீட்டு மருமகனா தான் பாக்குறீங்களா, மகனா பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்படிலாம் இல்லப்பா கூட சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நம்ம தம்பிக்காரனுக்கும் சியாக்கும் ஒரு டவுட் வருது. என்ன உன் புருஷன் திடீர்னு நல்லவன் மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொன்னா, அதுதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கா. தம்பிக்காரனுக்கும் கொண்டு போய் அந்த பாயாசத்தை கொடுக்குறான். ஆனா பொண்டாட்டிக்கு கொடுக்கல. தங்கச்சிக்காரி கேட்கிறா, ஏன் அக்காவுக்கு கொடுக்கல, அக்காவுக்கும் கொடுக்கல, நீங்களும் ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுல சுகர் ஜாஸ்தியா போட்டிருக்கேன், உங்க அக்காவுக்கும் சரி எனக்கும் சரி அவ்வளவா சுகர் சேர்க்கறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ இடிக்குது, டவுட் வருது. உடனே கிச்சன் பக்கம் போய் பாக்குறா. அங்க போய் பாக்குறா, பார்த்தா பாயசம் செஞ்சிருக்கான், பாத்திரம்லாம் இருக்கு. பக்கத்திலே பாயசத்தோட சேர்த்து பாயசனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டான் போல. அந்த பாட்டிலும் அங்க கிடக்குது. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படின்னா என்னோட மொத்த குடும்பத்துக்கும் பாயசத்துல விஷத்தை கலந்து கொடுத்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி அடைகிறா. அப்படியே அங்க கட் பண்ணா இங்க பொண்ணுக்காக இவன் பர்த்டே செலிப்ரேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு எனக்கு பர்த்டேவே இல்லையே அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லதான், ஆனா நீ என்னை விட்டு 13 வருஷம் பிரிஞ்சிருந்தல, அதனால உனக்கு நான் இப்போ இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறேன். அதுவும் இல்லாம நீ என்ன உன்னோட அப்பாவை ஏத்துக்கிட்ட இன்னைக்கு, இங்க பாரு அதுக்கு அடையாளமா நான் 13 கேக் உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அவளும் சந்தோஷப்பட்டு தேங்க்யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி சந்தோஷம் எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் வாங்க டாடி டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன இவ திடீர்னு மனசை மாத்திக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்ப அந்த அடியாள் இருக்கான அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு மாத்திரையை எடுக்கிறான். எனக்கு
ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் இருக்கு, இப்போ இவன் சொன்னாங்கிறதுக்காக ஜோக்கர் ட்ரெஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆட வேண்டியதா இருக்கு, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவன் அந்த டேப்லெட்ல ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு திரும்ப அதை ஜோப்ல வைக்கிறான். அதை வந்து இவ பார்த்துடுறா. அப்படி பார்த்தது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடுற கேப்ல அவன் பாக்கெட்ல இருந்து அந்த டேப்லெட்டை இவ ஆட்டையை போட்டுறா. எடுத்து வச்சுக்கிட்டு, நீ என்ன உன் அப்பனா ஏத்துக்க சொன்னா நான் அப்படியே அதை கேட்கணுமா, இரு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கேக்ல இவ அந்த டேப்லெட்டை பொடி பண்ணி அதை அந்த கேக்கு மேல தூவி விட்டுக்கிட்டு, இந்தாங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அவன் இதை சாப்பிட மாட்டான், எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை இதை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லம்மா அதுல செரி பழம் இருக்கு, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செரி பழத்தை எடுத்து தூக்கி போட்டு இவன் அந்த கேக்கை வாங்கி சாப்பிடுறான். அப்புறம் அந்த எடுப்பிடிக்கும் கொடுக்குறா. அவனும் அதை வாங்கி ஃபுல் கட்டு கட்டுறான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு மயக்கம் போட்டு 2 பேருமே விழுகுறாங்க. இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல சாவி வச்சிருப்பான், இந்த வீட்டோட டோர் சாவி. அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறா, எஸ்கேப் ஆயிடுறா. நம்ம ஹீரோயினி கிச்சன்ல இருந்து ஓடி வந்து ஹால்ல வந்து பாக்குறா. இவன் பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கான். அங்க இருக்கிறவங்களுக்குலாம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க, இறந்து போயிட்டாங்க போல. இவன் பாட்டு பாடிக்கிட்டே சொல்றான், இப்ப இந்த இடம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, கம்ப்ளீட் டெத் பிளேஸ்ல தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அங்க இருக்கிற எல்லாருமே போய் எழுப்பிக்கிட்டு இருக்கா. தம்பி எழுந்துடுறா, தங்கச்சி எழுந்துருமா, அம்மா எழுந்துருங்க, பாட்டி அப்பான்னு எல்லாருமே எழுப்பிட்டு இருக்கா. ஆனா யாருமே எழுந்திருக்க மாட்டாங்க, மொத்த பேரும் செத்து போயிட்டாங்க போல. இவ அப்படியே மொத்த குடும்பத்தையும் இழந்துகிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கா. ஆனா அவன் பாட்டு பாடிக்கிட்டே பொண்டாட்டியை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு, உனக்கும் நிம்மதியா இருக்குல்ல, சரி வா, எனக்கு நீ கல்யாணத்தன்னைக்கு அந்த 7 வாக்குறுதி 7 சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதை நம்ம திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களத்துலயும் மாலையை போட்டுக்கிட்டு அவளை பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போறான். அக்னிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணுவாங்கல்ல, அதை இப்போ பிணங்களுக்கு நடுவுல அப்படியே சுத்திக்கிட்டு 7 சத்தியத்தை 7 வாக்குறுதியை இவ கொடுக்குற மாதிரியே அப்படியே அங்க சுத்தி வந்துகிட்டு இருக்கான். முதல் சத்தியம், நீ என்ன உன்னோட கணவனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ முழுசா என்ன சார்ந்து மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். 2வது சத்தியம், என்ன நீ உன்னோட கணவனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன மட்டும்தான் நீ நினைக்கணும், வேற யாரை பத்தியும் நீ நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றான். 3வது சத்தியம், உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ ஏன் காலடியில தான் அடிமையா கிடக்கணும் அப்படின்னு சொல்றான். உண்மையிலே இப்படி இல்லாம சத்தியம் பண்ணுவாங்க இல்ல, இவனோட மைண்ட் செட்டுக்கு ஏத்தாப்புல சத்தியத்தை இவனே மாத்தி சொல்றான். 4வது சத்தியம், நீ இந்த உலகத்துல யாரையாவது நம்புறனா அது உன்னோட புருஷனா மட்டும் தான் இருக்கணும், என்ன மட்டும் தான் நீ முழுசா நம்பணும்னு சொல்றான். 5வது சத்தியம்னு இவன் சொல்றதுக்குள்ள அவ கையை உதறி விட்டுட்டு, போதும் நிறுத்து, என்னோட இந்த கல்யாண வாழ்க்கையில நான் என்னோட சத்தியத்தை காப்பாத்தல, உன்னோட பைத்தியக்காரத்தனத்தை தான் நான் காப்பாத்திட்டு இருந்தேன், நீ பண்ற கொடுமையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன், ஆனா இதுக்கு மேல முடியாது, இன்னைக்கு உன்னோட பைத்தியக்காரத்தனம் எல்லைய மீறி போயிடுச்சு, என்னோட குடும்பத்தை மொத்தமா நீ அழிச்சிட்டல, உனக்காக உன் கூட நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இத்தனை நாளா வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை நீ கொடுத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ சடனா அவளுக்கு மயக்கம் வந்துருது, அப்படியே கீழே விழுந்துடுறா. இவன் உடனே பதறி போய், சியா சியா உனக்கு என்னாச்சுமான்னு சொல்லிட்டு பதறான். ஒருவேளை நம்ம ஹீரோயினியும் அந்த பாயசத்தை சாப்பிட்டாலா என்ன, இல்ல இவன் பண்ண கொடுமையை தாங்கிக்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா என்னங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நடந்துச்சு நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.